திருப்பூர் மாவட்டம் வெள்ளவெலுக்கு அருகே இருக்கிற மயில்ரகம் அமராவதி ஆற்று பாலத்தில் தாங்க இப்போ நின்றுருக்கோம். இது வந்து அமராவதி அணையிலேருந்து வர்ற அமராவதி ஆறுங்க. அதுக்கு மேலே இருக்கிற பாலம். மயில்ரகம் வந்து வெள்ளவெளிலேருந்து ஒரு 11வது கிலோமீட்டரில் இருக்கிற ஒரு கிராமம். அமராவதி அணை வந்து மொத்தம் 90 அடி. அதில் வந்து 88 அடி தண்ணீர் இருக்குங்க. அதில் வந்து 350 கனஅடி தண்ணீர் வந்து இப்போ நீக்கிவிட்ருக்காங்க. அதனால் வந்து ஆற்றுல குறைந்த அளவு தான் தண்ணி இருக்குது. ஸோ நான் வெள்ளவெலுக்கு அருகே வந்து கோயிலுக்கெல்லாம் தீர்த்தம் எடுக்கணுன்னா ஒன்றும் கொடுமுடிக்கு போவாங்க, இல்லைன்னா அந்த மயில்ரங்கம் வந்து அமராவதி ஆற்றுக்கு வருவாங்க. ஸோ அது குறைந்த அளவு தான் தண்ணி இருக்குது. அதனால் வந்து மக்கள் அப்படியே குளிச்சுட்டு துணியெலாம் துவைச்சிட்ருக்காங்க. இந்த வீடியோ வந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோங்க. ஞாயிற்றுக்கிழமை மதியானத்தில் எடுத்த வீடியோ. இந்த மயில்ரங்கம் கிராமத்தில் 400 ஆண்டுகள் பழமையான ஒரு சிறப்பான ஒரு கோயில் ஒன்று இருக்குங்க. தையல் நாயகி உடனபர் வைத்தியநாத சுவாமி திருக்கோயிலுங்க. 400 ஆண்டுகள் பழமையான திருக்கோவில். இந்த திருக்கோயிலுக்கு வந்து இப்போ கட்டுமான வேலையில் நடந்துக்கிட்டு இருக்குது. அமராவதி ஆற்றங்கரையிலே வந்து இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. ஒரு மிக சிறப்பான கோயில். விஜயநகர பேரரசோட கல்வெட்டுகள், பாண்டிய காலத்து கல்வெட்டுகள் உள்ள இருக்குங்க. அது வந்து நான் அடுத்தடுத்த வீடியோக்களை வந்து அப்லோட் பண்ணுறேன். இந்த அமராவதி ஆறு பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டையிலேருந்து ஸ்டார்ட் ஆகி தாராபுரம், நம்ம புதுப்பை, மயில்ரங்கம். நீங்கள் அமராவதி ஆற்று பகுதியில் இருந்தீங்கன்னா நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அமராவதி ஆற்றங்கரையில் எந்த ஊரில் இருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வெள்ளவெல் 90 கிட் யூடியூப் சேனலில் நிறைய வீடியோக்கள் வரும். இந்த மயில்ரங்கத்தில் இருக்கிற சிவன் கோயிலையும் நான் வந்து வீடியோ பதிவு பண்ணுறேன். அது வரைக்கும் நம்ம வெள்ளவெல் 90 கிட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.